ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு டிஃபார்ம் எக்ஸிட் எக்ஸாம் ரெகுலேஷன் 2022 பற்றின நியூ அப்டேட் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோஸ் யாருக்கான வீடியோஸ் அப்படின்னா, இப்போது 22-23 அட்மிஷன் போட்டு 24 எக்ஸாம் டிப்ளமோ இன் ஃபார்மசி எக்ஸாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வெயிட் பண்ணுற டிப்ளமோ இன் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோஸ் தான். அதே சமயம் இப்போது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோஸ் தான். ஒரு சந்தோஷமான அப்டேட் தான். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த எக்ஸிட் எக்ஸாம் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா 31/12/2024 அன்றைக்கி ஒரு சர்க்குலர், ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்குறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அப்படின்னா, நம்ம பிசிஐ ஆல் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்ட்ராருக்கும், அதே மாதிரி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், அதே மாதிரி பிசிஐ அப்ரூவ்டு ஃபார்மசி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க. ரிகார்டிங் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா 24/12/2024 அன்றைக்கி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டிஃபார்ம் எக்ஸிட் எக்ஸாமினேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை ரிலேட்டடாக நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. அந்த முடிவுகள் இப்போ நமக்கு சாதகமாக தான் இருக்குது, சந்தோஷமான ஒரு முடிவுகள் தான். இருந்தாலும் கண்டிப்பாக நாம் இந்த எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ணி தான் ஆகணும். பட் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த டிஃபார்ம் எக்ஸிட் எக்ஸாமினேஷனுக்கு டேட் ஷெட்யூல் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அக்டோபர் 1st வீக்கில் கொடுத்துருந்தாங்க. அதில் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன அப்படின்னா, 3 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 அண்டு பேப்பர் 3. 3 பேப்பர். ஒவ்வொரு பேப்பர்லேயும் மினிமம் 50% மார்க் வாங்கியிருக்கணும். சேம் அட்டம்ப்டில், ஒரே அட்டம்ப்டில் ஒவ்வொரு பேப்பர்லேயும் மினிமம் 50% மார்க் வாங்கியிருக்கணும். இதில் ஏதோ ஒரு பேப்பரில் பிலோ 50% வாங்கிட்டோம் அப்படின்னா குவாலிஃபைடு இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண முடியாது. மறுபடியும் அவங்க வெயிட் பண்ணி அடுத்த செஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க அந்த எக்ஸாம் மறுபடியும் அந்த எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஃபார்மசி கவுன்சிலில் ஃபார்மசிஸ்டாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸில் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அதே சமயம் ஃபீஸும் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அதிகமாக தான் இருந்துச்சு. இது ஒரு கஷ்டமான விஷயந்தான். கண்டினியூஸாக ஃபீஸும் இவ்வளோ கட்டணும், ரெண்டாவது கண்டினியூஸாக 3 பேப்பர் எழுதணும். 3 பேப்பர்லேயும் ஒரே அட்டம்ப்டில் 50%க்கு மேலே வாங்கியிருக்கணும். அப்போ தான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அண்டு நிறைய ரெக்வஸ்டேஷன்ஸ் நிறையா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து பிசிஐக்கு கண்டினியூஸாக போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இப்போ ரீசண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸில் இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த எக்ஸாம் ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னான்ட்டு நாங்கள் நியூ அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதே சமயம் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா நம்ம மினிஸ்ட்ரிக்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்பியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த 3 பேப்பர் ப்ளஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அதிகமாக இருக்குது, 3 பேப்பர்ஸ் எழுதணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த 3 பேப்பரை சுருக்கி ஒரே பேப்பரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ப்ரப்போசல் அப்ரூவலுக்காக மினிஸ்ட்ரிக்கு அனுப்பியிருந்தாங்க. பட் இன்னும் இது வரைக்கும் நமக்கு அதுக்கான அப்ரூவல் இன்னும் கிடைக்கல. அது வெயிட்டிங்லேயே இருக்குது.
அதே சமயம் இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் படித்து முடிச்சுட்டு நிறைய ரெக்வஸ்டேஷன்ஸ் வந்து பிசிஐக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. வந்து சப்போஸ் எங்களால் வந்து படித்து முடிச்சுட்டு ஃபார்மசிஸ்ட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னா நாங்கள் வந்து எப்படி போய் ஒரு ரீட்டைல் ஷாப்லேயோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக நாங்கள் ஒர்க் பண்ணுறது, அதே சமயம் நாங்கள் எப்படி வந்து ஒரு ரீட்டைல் ஃபார்மசி வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய கொஷின்ஸ் வந்து பிசிஐக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இஃப் நாட் ரெஜிஸ்டர்ட் ஆஸ் எ ஃபார்மசிஸ்ட், அவங்க ஃபார்மசிஸ்ட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா யார் யாரெல்லாம் பண்ண முடியாது? 22, 23 அட்மிஷன் போட்டு இப்போது 24 எக்ஸாம் முடிச்சுட்டு இருக்கிற இப்போ ட்ரைனிங் போயிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக படித்து முடிச்சும் வந்து வேஸ்ட்டு, எந்த வேலைக்கும் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்வஸ்டேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து போடுது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி 24/12/24 அன்னைக்கு வச்ச மீட்டிங்கில் ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்தாங்க. என்ன அப்படின்னா அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஸோ இட் வாஸ் டிசைடட் ரெக்வெஸ்ட் டு ஸ்டார்ட் Pharmacy Council issue registration certificate to D-Pharmacy students. ஸோ யாரெல்லாமே வந்து 22, 23 அட்மிஷன் போட்டு இப்போ 24 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். பட் இருந்தாலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து 1 வருஷத்துக்கு மட்டும்தான் வேலிடு. இதில் ஒரு சில டேர்ம்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ படித்து முடிச்சுட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க கன்சர்ன் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து 1 வருஷத்துக்கு மட்டும்தான் வேலிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லது பாருங்கள், டில் தி எக்ஸிட் எக்ஸாம் வில் பி கண்டக்டட். இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து எது வரைக்கும் வேலிட் அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸிட் எக்ஸாம் வர்ற வரைக்கும் வேலிடு. எக்ஸிட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸிட் எக்ஸாமில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ரினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த எக்ஸிட் எக்ஸாம் வித்தின் 6 மந்த்தில் கூட வரலாம், அல்லது 1 வருஷம் ஆகலாம், அல்லது 1 வருஷத்துக்கு மேலே கூட ஆகலாம், 1.5 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். அது வரைக்கும் இப்போது நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் வந்து வேலிட். ஆனால் நீங்கள் ரினியூ பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ரினியூ பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸிட் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணி தான் ஆகணும். கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு கிளியர் பண்ண சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ரினியூ பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு தற்காலிகமாக நாங்கள் வந்து ஒரு 1 இயர்க்கான ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இப்போதைக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்தது நீங்கள் நெக்ஸ்ட்டு அதை ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸிட் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணி ஆகணும். சப்போஸ் வந்து 6 மாதத்துலேயும் வரலாம், அல்லது 1 இயர் கூட ஆகலாம், அல்லது வந்து 1.5 வருஷம் கூட ஆகலாம். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் எப்போ எக்ஸிட் எக்ஸாம் வந்தாலும் அந்த எக்ஸிட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த ஃபார்மசி ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட்டை வந்து ரினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 1 இயர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்காக அவங்க வந்து அஃபிடாவிட் ப்ரோஃபார்மா வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்பெண்டிக்ஸ் 1ல் வந்து ஒரு ப்ரோஃபார்மா கொடுத்துருக்குறாங்க. அது வந்து யாருக்கான ப்ரோஃபார்மா அப்படின்னா இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரோஃபார்மா தான். அதில் வந்து ஒரு சில டிக்ளரேஷன்ஸ் வந்து நாம் கொடுக்கணும். அது என்ன அப்படின்ட்டு இந்த அப்பெண்டிக்ஸ் 1 அஃபிடாவிட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த அப்பெண்டிக்ஸ் 1 அஃபிடாவிட்டில் யாருக்கு இந்த அஃபிடாவிட் நான் டிக்ளேர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ராருக்கு, அதாவது கன்சர்ன் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்ட்ராருக்கு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்ட்ராருக்கு டிக்ளேர் கொடுக்க போகிறோம். அந்த டிக்ளேருக்கு முன்னாடி ஸோ நம்மளுடைய பேர், நம்மளுடைய நேம்,
நாம் எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து படித்தோம், நம்மளுடைய ஏஜ் என்ன, நம்மளுடைய அட்ரஸ், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸோ டிக்ளரேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். அதில் என்ன அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிச்சிங்க, எந்த வருஷம், அதாவது 22, 23 அகாடமிக் செஷன்ஸில் வந்து அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 23, 24 அகாடமிக் செஷன்ஸில் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லணும். ஸோ அதில் 2வது லைன் வந்து, இப்போதைக்கு இந்த எக்ஸாம் வந்து இன்னும் கண்டக்ட் பண்ணலை, ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அந்த 1 இயர் வேலிடிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதில் வந்து 3வது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து 1 இயருக்கு தான், நாங்கள் நெக்ஸ்ட் இந்த ரெஜிஸ்டர்டு சர்டிஃபிகேட் வந்து ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணுறோம். ஸோ இந்த கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வச்சு, அந்த கிளியர் பண்ண சர்டிஃபிகேட் வச்சு தான் நாங்கள் வந்து ரினியூவல் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் சொல்லணும். ஸோ 4வது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து 1 இயருக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ரினியூவல் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் வந்து இந்த எக்ஸிட் எக்ஸாமை வந்து நாங்கள் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில அந்த டிக்ளேர் வந்து நாம் ரிஜிஸ்ட்ராருக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே டெபோனேட்டில் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் உங்களுடைய ஃபுல் நேம், அப்புறம் நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் படித்தீங்க, உங்களுடைய ரெசிடென்ஸ் அட்ரஸ் என்ன, ஸோ டேட்டு, அதுக்கப்புறம் வந்து பிளேஸ், அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து அஃபிடாவிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 1 இயர்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதை ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸிட் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணணும். அந்த கிளியர் பண்ண சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இஷ்யூ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட்டை வந்து ரினியூவல் பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் வந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது 24 எக்ஸாம் முடிச்சுட்டு ட்ரைனிங் போயிட்டுருக்கிற நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி ஃபார்மசி கவுன்சிலை வந்து அணுகி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.